வருஷ கட்டி கொண்டு அவர்களுக்கு எதிராக ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு பெரிய நாடகம்தான் இந்த பகல்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 80-81 தகுதியற்றவர்கள் பொதுவான பொறுப்புகளை பெற்றுக்கொள்வார்கள், அது மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் புகாரியில் 106வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. 4 குணங்கள் நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்று சொல்லி காட்டுறார். பேசினால் அவன் பொய்யை மட்டுமே பேசுவான், ஒப்பந்தம் செய்தால் நம்பிக்கை மோசடி செய்வான், வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை அவனே மீறுவான், வாதம் எடுத்துக்கொண்டு வழக்காடினார் நேர்மை தவறி வாதாடுவான். இது அத்தனை விஷயங்களும் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கிறோம். அப்பட்டமாக இது அத்தனை 4 விஷயமும் அப்படியே நடக்குது. இறைவன் 9வது அத்தியாயம் 77வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வஅகாபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌன. வாக்குறுதியை சொல்லிவிட்டு அதிலே மாறு செய்ததினாலும், பொய் சொல்லிக்கொண்டே திருந்ததினாலும், பொய் சொல்லிக்கொண்டே அவர்கள் திரிவார்கள், அப்படி செய்ததினாலும் அவர்கள் மறுமை நாள் வரை சபிக்கப்பட்டவர்களாக திரிவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இதையே நம்ம சொல்லி காட்டுகிறோம் சொன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இதே மாதிரி பகல்காம் மாதிரி யூரிங்கிற ஒரு இடம், யூரியில ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமா என்று சொல்லக்கூடிய இடம், அங்கே ஒரு தாக்குதல் நடக்குது. கார்கில் என்ற இடம், அங்கே ஒரு தாக்குதல் நடக்கிறது. அமர்நாத்ல தாக்குதல் நடக்குது, பதான்கோட்ல தாக்குதல் நடக்குது, அக்ஷர்தாம்ல தாக்குதல் நடக்குது. கந்தகார் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்முடைய இந்திய பயணிகள் சென்ற விமானத்தை அப்படியே கடத்தி கொண்டு போய் வச்சு அவன் மிரட்டல் விடுக்கக்கூடிய தாக்குதலும் நடந்துச்சு. இன்றைக்கு பகல்காம் தாக்குதல் நடந்து அரங்கேற்றி இருக்கிறது. இது அத்தனையும் பிஜேபியினுடைய ஆட்சியில் நடத்தப்பட்ட நாடகங்கள், அக்கிரமங்கள். இதுல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க, அப்பாவி போர் வீரர்கள், நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய போர் வீரர்கள் அங்கே பலி கொடுக்கப்படுகிறார்கள். இந்த நரம்பலி கொடுக்கிறவனுக்கு போர் வீரர்கள் என்றோ, சாதாரண மக்கள் என்றோ, இந்துக்கள் என்றோ, முஸ்லிம்கள் என்றோ அவனுக்கு கணக்குலாம் இல்லை. அவனுக்கு தேவை இத்தனை பேர் பலி கொடுக்கணும், இந்த நாடகத்தை அரங்கேற்றணும், அதன் மூலமா இந்த ரிசல்ட் வேணும். இப்போ பீகாரனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு தேவை, அதுக்கு எத்தனை பேர் பலி கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அது 29ங்கிற எண்ணிக்கையில் வந்து நிற்குது. ஒரு ஓய்வு பெற்ற ஜெனரல், அவர் பேர் பக்சி, ஜிடி பக்சிங்கிறவர் தான் இதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. கடந்த 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1,80,000 போர் வீரர்கள் இராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க, அல்லது விஆர்எஸ் கொடுத்து வெளியே போயிருக்கிறாங்க, அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக 1,80,000 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இத்தனை படையினுடைய பெர்சன்டேஜ் கூட்டணுங்கிற ஒரு விமானங்களுடைய இத்தனை விமானத்தை அதிகப்படுத்த வேண்டும், இத்தனை டேங்கர்களை அதிகப்படுத்த வேண்டும், இத்தனை காலாட்படையை அதிகப்படுத்த வேண்டும், கப்பல் இத்தனை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கிறது. அந்த பெர்சன்டேஜ் படி இராணுவத்திற்கு தொகையை ஒதுக்கி அந்த பெர்சன்டேஜ் படி இராணுவத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதிகப்படுத்தவே இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாக அதிகப்படுத்தவே இல்லை. அதிகப்படுத்துறது இருக்கட்டும், இருக்கிறது குறைஞ்சிச்சு. இப்படிமாக இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அண்டை நாட்டைக்காரன் என்ன செய்வான்? இதையெல்லாம் கணக்கு போட்டு அவன் எகிரி அடிப்பானா இல்லையா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் மாட்டுக்கறியை கொண்டும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் செத்து போனவனுடைய உடலை தோண்டி பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனா என்று அவனுடைய ஜீனுக்கு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்? அஜித் துவால், அவருக்கு வயசு எத்தனைன்னா 80. அவனுடைய சொந்த வேலையை அவனால் ஒழுங்கா பார்க்க முடியாது. இந்த லட்சணத்தில் இருக்கிறவருடைய காலத்துல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயணிகளுடைய விமானத்தை கந்தகாருக்கு கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த தீவிரவாதியெல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதி மஜூத் அசார் என்று சொல்லக்கூடிய
ஒரு கைதி இந்தியாவில் இருக்காங்க, அவங்கள நீங்க கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு இந்த விமானத்தை கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. மற்ற நாடா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? எகிரி அடிச்சு அவனை காலி பண்ணிட்டு விமானத்தையும் பயணிகளையும் கொண்டு வருவோம். ஆனா இந்த ஜெனரல் என்ன செய்யறாரு? அஜித் துவால் தனி விமானத்தை எடுத்து அந்த அந்த மசூத் அசார் என்பவரும் இவருமாக 2 பேர் ஜோடி போட்டுக்கொண்டு தனி விமானத்தில் பயணம் செய்து போய் பத்திரமா அவர் ஒப்படைச்சிட்டு விமானத்தையும் விமான பயணிகளையும் அழைச்சிட்டு வந்தார். அப்படிப்பட்ட மான் கராத்தே செய்யக்கூடியவர் தான் இந்த அஜித் துவால் என்று சொல்லக்கூடிய 80 வயது வீரர். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பல 1000 கிலோமீட்டர்கள் உள்ளே நுழைந்து பெரிய பெரிய டேங்கர்களை உள்ள கொண்டு வந்து ராக்கெட்டுகளை வச்சு போர் தாக்குதல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய எல்லைக்குள்ள வந்தான். புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, அதுல 40 போர் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இந்திய அரசாங்கத்திடம் கவர்னர் கேட்கிறார், ஒரு விமானத்தை கொடுங்க, இவர்களை எல்லாம் பத்திரமாக அனுப்பி வைக்கணும். ஆனா இவங்க சத்தம் போடாம விமானத்தை கொடுக்கல. தமிழ்நாட்டிலிருந்து பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரருக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து தனி விமானத்துல டெல்லிக்கு கொடுத்து அனுப்புது ராணுவ விமானத்தை. அந்த 40 போர் வீரர்களும் எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள். இந்த மாதிரியான லட்சணத்தில் இருப்பவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, DRDO என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக உயர்மட்ட விஞ்ஞான கூடம் ஒன்று இருக்கிறது. அந்த விஞ்ஞான கூடத்தில் இருந்து இந்தியாவினுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு விற்றவர் யாருன்னு சொன்னா RSS சேர்ந்த விஞ்ஞானி என்பது உண்மையாக இருக்கிறது. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மாதம்ஜி என்று சொல்லக்கூடிய மிலிட்டரி இன்ஜினியர், அந்த இன்ஜினியர்களுக்கு தான் அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயந்திரத்தினுடைய டைகிராத்திலிருந்து எல்லா செயல்பாடுகளை பற்றி தெரியும். அதை அப்படியே கொண்டு போய் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கொடுத்து அவன் கைக்கூலியாக வேலை பார்த்திருக்கிறான். மாதம்ஜி என்று சொல்லக்கூடிய இன்ஜினியர் இந்தியாவுடைய உயர் நிறுவனமான HAL என்று சொல்லக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதிகாரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபைட்டர் ஜெட் என்று சொல்லக்கூடிய போர் விமானத்தினுடைய செயல்பாடுகள் தாங்கிய அத்தனை ரிப்போர்ட்டையும் கொண்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குறான். ராஜீவ் சர்மா என்று சொல்லக்கூடிய உயர் பத்திரிகையாளர் என்ன செய்யறான்னு சொன்னா, சீனாவுக்கு கொண்டு போய் இந்தியாவுடைய ரகசியங்களை கொண்டு போய் வித்துட்டு வர்றான். இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையாக, போலீஸ் துறையாலும் ராணுவ துறையாலும் பதிவு செய்யப்பட்ட புகார்கள். நான் சொல்றதில்ல, நம்பர் அடிச்சு விடுறது இல்ல. BSF வேலை செய்யக்கூடிய கிபின் என்ற ஒரு தளபதி, அவர் ஒரு தளபதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பின்னாடி டேங்கர் லாரிகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள சிறிய வகை ராணுவத்தினுடைய ராக்கெட்டுகள் எல்லாத்தையும் நிரப்பி இவர் ஜீப்பை முன்னாடி ஓட்டிக்கிட்டு போறார். பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் போறார். எதுக்கு? தாக்குறதுக்கு இல்ல, பாகிஸ்தான் கொண்டு கொடுக்கறது, விற்கிறதுக்கு. இதை வேற ஒரு துறையில இருக்கிறவங்க பிடிச்சுக்கிட்டான். இன்னைக்கு அவர் மேல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஆனா நடவடிக்கை எதுவுமே இல்லை. மாதுரி குப்தா என்று சொல்லக்கூடிய ராணுவ ரகசியங்களை வித்தவர், ஸ்பை வேலை பார்த்தாரு என்பதை அவர்கள் இன்றைக்கு வழக்காக பதிவு செய்திருக்கிறாங்க. இதுல எதுக்குமே நடவடிக்கை இல்லை. இதுல குறிப்பாக இதுல யாருமே முஸ்லிம்கள் இல்லை. முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுல எதுலுமே ஒருத்தர் கூட வரல. இது எல்லாமே அவர்கள் RSS காரர்கள், BJP காரங்க, அவன் மேற்ஜாதிக்காரன், இப்படியாகத்தான் இருக்கிறாங்க. துரு சக்சேனா என்று சொல்லக்கூடிய ஒரு BJP IT விங்கை சேர்ந்தவர் ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு வித்து காசு பார்த்திருக்கிறார் ரெகுலராகவே. அதை பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து தான் இவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவுடைய நேவியில இருக்கக்கூடிய 13 ராணுவ வீரர்கள் தொடர்ந்து இந்தியாவுடைய செயல்பாடுகளை பாகிஸ்தானுக்கு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் வேலையை பார்த்திருக்கிறான், ஸ்பை வேலையை பார்த்திருக்கிறான்.